ஹலோ வணக்கம், வோடஃபோன்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சொல்லுங்க சார். யாரு நீங்க? யாரு? ஒரு சொல்லுங்க. உங்க மொபைல்ல வந்து 2 நாளா ரீஇஸ்யூ பண்ணாம இருக்கீங்க, எதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சார் காசு ஒன்றும் கிடைக்கல சார். அறுப்புக்கு போனேன், 2 நாள் நெல்லா கொடுத்துட்டு அமுச்சு விட்டானுவான். அவனுக்கு காசு இல்ல. என்ன ஒண்ணுன்னு தெரியல. அவன் சின்ன பையன் நெத்த பொறுக்கிட்டு வந்தா அதை விற்கலான்னு பார்த்தா அது நோண்ட முடியல. நோண்டுறதுக்கு ஒன்றும் நேரம் இல்லை. அது போட்ட சிம்மை கட்டு பண்ணி விட்டுட்டுறீங்களா சார்? ஆமாங்க சார், நீங்க வந்து பேலன்ஸ் ஏத்தலைன்னா உங்க மொபைல்ல வந்து இன்கமிங் அவுட் கோயிங்லாம் கட் பண்ணிடுவோம். சார் ஏன் சார் கட்டு பண்றீங்க? கொஞ்சம் ஏழை போல சார். ஏதோ அறுப்புக்கு போய் தான் சார் பொழப்பு நடத்துது. என்ன சார் பண்றது? நீங்க இப்படி பண்றீங்க? சரி, ஓகே சார். நீங்க கூடிய சீக்கிரத்துல விரைவா நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். இல்ல ஈஸி பண்ண காசு இல்ல சார். அதான் அறுப்புக்கு போனேன், வடுவூர் தான் போனேன். அறுப்பறுத்தேன். அவர் என்ன கோடாலி முடுக்கல தான் அறுத்தேன். அது 7 மரக்கா கொடுத்தாங்க. அதை அவிச்சு போட்டு காய போட்டாச்சு. அது சின்ன பையன் நெத்த பொறுக்கிட்டு வந்தா அதை குடஞ்சி வச்சிருக்கிறேன். அதை கொடுத்து தான் ஈஸி பண்ணணும் சார். பண்ணி விட்டுரும் ஒன்றும் நீங்க கட்டுக்கிட்டு பண்ணி விட்டுறாதீங்க சார். உங்களுக்கு எதுவும் என்ன வேணும்? காரைக்கால் சரக்கு அடிப்பீங்களா? என்ன ஒரு கட்டிங் வாங்கி தரேன். இல்ல சார், நீங்க வந்து உடனே ரீசார்ஜ் பண்ணுங்க, ஓகேவா? இல்ல எப்படி சார்? காசு ஒன்றும் வழி இல்லை சார். என்ன பண்ணுன்னு தெரியல சார். பண்ணும் பொறுமையா பண்ணும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பண்ணும் சார். ஓகே சார், நீங்க விரைவா நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்க நம்பர் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். இல்லைன்னா இன்கமிங் கால் கட் பண்ணிடுவாங்க. சரி சார் சரி சார். இது கட்டுக்கிட்டு பண்ணி விடாதீங்க சார். இது எப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு போனு தான் இருக்கு. நாங்க இந்த சின்ன பயலுக்கெல்லாம் போன் வட்டி போய் பேசுறதுக்கு.